வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் துவரம்பருப்பு, அதாவது 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரியை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பீன்ஸை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 சின்ன முருங்கைக்காய் பீஸையும் எடுத்து வச்சுருக்கேன். 7 பூண்டு பல்லை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபிங்கர் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கூட 1/4 கப் தண்ணீர் ஆட் பண்ணி ஊற வைக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம் பருப்பை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2.5 கப் தண்ணீர் ஆட் பண்ணுறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணுறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். ஸ்டீம் வந்ததும் நம்ம வெயிட் போடுறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணுங்க. அஞ்சு விசிலுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி ஆட் பண்ணுறோம். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணுறோம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணுறோம். 5-6 முருங்கைக்காய் பீசஸையும் ஆட் பண்ணுறோம். இது கூட 2 கப் தண்ணீரும் ஆட் பண்ணுறோம். அதாவது 400 ml தண்ணீர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் வந்ததும் நம்ம வெயிட் போடுறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சு குக் பண்ணுங்கள். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்காகி இருக்குது. 1/4 கப் தண்ணீரில் ஊற வச்ச புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 8 சின்ன உள்ளியை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சின்ன உள்ளி ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன உள்ளி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாம்பாரை இந்த பேன்ல ஆட் பண்றோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த 1/4 கப் புளி தண்ணீர் ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்றோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பியும் சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்றோம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், வெயிட் லாஸுக்கும் நல்லது. இந்த சாம்பார் என்னோட ஃபேவரட்டான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.